என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் நிரஞ்சான் பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பள்ளி மாணவனுக்கு 4 இடங்களில் கத்திக்குத்து ஏற்பட்டிருக்குது. அந்த பையன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில், அதாவது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்கான். அந்த பையனை வெட்டின சக மாணவன், அதாவது அந்த பையன் வந்து மறவர் சமூகம் போல இருக்குது. அந்த பையன் வந்து இதற்கு முன்னாடி அந்த 2 பசங்களுக்கு ஏதோ சின்ன சண்டைகள் நடந்திருக்கு. இந்த பையனை அடிச்சிருக்கான், அதற்கு திருப்பி இந்த பையன் வந்து அடிச்சிருக்கான். நம்மளை அடிச்சு விட்டானே அப்படின்னு வந்து கத்தியை பள்ளிக்கு கொண்டு வந்து தான் குத்துனதாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த பையனும் வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்கான். அந்த பையன் திருமுருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குத்துன பையன் வந்து காவல்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்றது முழுமையாக வந்து தெரியலை. இதுக்கு யார் திருமுருகன் சும்மா நெஞ்சில் உட்கார பையில கத்தி எடுத்து குத்தி என்னைக்கு நடந்தது? எப்போ நடந்துச்சு? இப்போ காலையில் இன்னைக்கு காலையில் எதுவும் பிரச்சனையா உனக்கு? முதல்ல போனாதான் திங்கக்கிழமை சும்மா பையில அவன் அடித்தேன். அதுக்கு நான் இப்போ கம்மி எனக்கு அவனை அடிச்சது. அதுக்கு இப்போ இன்னைக்கு கத்தி எடுத்து குத்திருக்கு, என்னைய கத்தி எடுத்து குத்திருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது சக மாணவர்கள், அதாவது பள்ளிக்கூடத்தில் இந்த ஜாதி மதம் இனம் கடந்து அந்த பள்ளிக்கூடங்களில் தான் எல்லோரும் பழகக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சூழல். அதுவும் சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஸோ கத்தியை கொண்டாந்து குத்துற அளவுக்கு அந்த பையன் மனசில் இந்த மாதிரி சிந்தனைகள் எப்படி வந்தது? அப்போ நம்ம மாணவனாக இருக்கோம், கத்தியை வச்சு குத்துனா நம்ம வந்து பாதிக்கப்படுவோம், நம்மளுடைய லைஃப் போயிடும் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு அந்த யோசனை இருந்ததா என்னன்னு தெரில. ஸோ சினிமா மோகங்கள்லேயும் இந்த ரீல்ஸ் மோகத்துலேயும் நிறையா மாணவர்கள் சிக்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் தான் நிறையா இது போன்ற நிகழ்வுகளாக நடக்குது. நீங்கள் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பள்ளி மாணவர்களுக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு இதை வந்து கடந்து போயிடக்கூடாது. இது பெரிய சாதிய பிரச்சனையாகவும் கொண்டு போயிடவும் கூடாது. அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இன்றைக்கி கத்தி வச்சவெல்லாம் பெரிய ரவுடி, கத்தி வச்சவங்கெல்லாம் பெரிய டானு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 15 வயசுக்கு கீழே உள்ள பசங்க தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு வட மாநிலத்து நபரை வந்து வெட்டினது, இந்த இப்போ நடந்த நெட்டூரில் நடந்த சம்பவம், இந்த மாதிரி சில ஊர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நடந்த விஷயம்லாம் நீங்கள் எல்லாம் நான் இருப்பது நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பாருங்களேன். அந்த வயசு பசங்க பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஆயுத கலாச்சாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ காவல்துறையும் சரி, சைபர் கிரைமும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் அவை ரீல்ஸுக்காண்டி பண்ணாலும் சரி, அந்த நபர்களை குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதங்களாவது வந்து சிறைப்படுத்தணும். சரிங்களா? பிணையிலே வர முடியாத அளவுக்கு சிறைப்படுத்தணும். அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்றது வந்து தெரியும். சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளோடு கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவு. ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்து பார்க்க முடியுது. இது போன்ற ஆயுதங்கள் வச்சுருக்குது, நாங்கள் இவங்களோட ஆதரவாளர், நாங்கள் வந்து இவர்களுடைய ஆதரவாளர், நாங்கள் இந்த டீமு, நாங்கள் அந்த டீமு அப்படின்னு இன்ஸ்டாகிராம்களில் அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வெளிப்படையாகவே வீடியோக்கெல்லாம் போடக்கூடிய நிகழ்வெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலேயே இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். இதை வந்து காவல்துறை தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணும். அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இது போன்று ஆயுதங்கள் வைத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மீது தான் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் சிறைப்படுத்தணும். சிறைப்படுத்துகிறதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இப்படி பண்ணிட்டான், அதனால் இவனுக்கு வந்து இத்தனை மாதங்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா தான் அந்த குற்றங்கள் வந்து ஓரளவு இந்த மாதிரி வந்து ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில செய்தியெல்லாம் பார்க்குறோம், நாங்கள் ஏறுனா ரயிலு, ஏறுனா ஜெயிலு, இறங்குனா பெயிலு அப்படின்ற மாதிரிலாம் ரீல்ஸு அந்த இது போடுறது, அதை ஒருத்தன் பேசின வச்சுக்கிட்டு சக வாத்தியாரை வந்து மிரட்டுறது அப்படின்றது, இது போன்ற இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்தோன்னே நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய மாணவர்களுக்கு வந்து தோணுது. ஸோ இது போன்ற நிகழ்வெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும். ஸோ அந்த தம்பிக்கு நடந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஸோ வேறு ஏதாவது படாத இடங்களில் பட்டிருந்தால் அந்த பையன் உயிரிழப்பதற்கான ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ ஏதோ கோபத்தில்
என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்ற அந்த வெறியில் இந்த பையன் வந்து வீட்டில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு போன வேலை எந்த மாதிரி என்னன்னு தெரியல. 4 இடத்துல எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருந்த கத்தி தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு போய் கோவத்தில் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்க பையன். ஸோ அந்த தம்பிக்கு சட்டப்பிரகாரம் நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இது போன்ற நிகழ்வு நடக்காத வண்ணம் சக மாணவர்களும், ஏன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் தான் எல்லா பசங்களும் எல்லா சாதி மதத்தை சார்ந்த பசங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடமே அது ஒன்று தான். ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சாதி ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை வந்து அங்கேயே வந்து ஏற்படுத்துது. இதுவே சக மாணவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்துது. இதனால தான் தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த பட்டியல்பற்ற கோரிக்கையும் வந்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டுருக்கோம். ஸோ இது போன்ற நிகழ்வெல்லாம் மாறணும் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ காவல்துறை இதற்கான சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் இதற்கான சிந்திக்கிறேன். நன்றி.